கூரிய பிளேடுகளால் கண்களை மூடியபடி நம்ப முடியாத சாகசங்களை இளைஞர் ஒருவர் நிகழ்த்துவதாக தகவல் கிடைக்க வேலூர் மாவட்டம் ஆம்பூருக்கு விரைகிறோம். ரயில் நிலையத்தை ஒட்டிய ரெட்டித்தோப்பு பகுதியில் ராமுவை சந்திக்கும் போது சலவை தொழிலாளியான அவர் துணிகளை தேய்த்துக் கொண்டிருந்தார். ஆனால் இது அவரது அடையாளம் அல்ல. சிலம்ப கலைஞரான ராமுவின் வாழ்வும் லட்சியமும் சாகசங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. ராமுவின் சாகசங்களை பார்த்தவர்களும் கேள்விப்பட்டவர்களும் பிரமிப்பில் மூழ்கி சிலிர்த்து போனதாக சொல்லுகிறார்கள். காரணம், சாகசம் ஒவ்வொன்றும் அத்தனை ஆபத்தானது. சாகசங்களை அவர் ஸ்டார்டிங்ல பண்ணும்போது எல்லாருமே பயந்தவங்க தான். கண்ணில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அவருக்கு எத்தனை முறை கண்ணெல்லாம் கிழிச்சிட்டு இருக்கு. அதையெல்லாம் கூட மீறி அவர் பொருட்படுத்தாம இந்த சக்சஸ் பண்ணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோட அவர் செஞ்சாருங்க. இதுல அவர் நம்ம வெளியிலிருந்து பார்க்குற ஜனங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பிரமிப்பாக இருக்கும். அவர் அவரோட சாகசங்களை அவர் அந்த வாழைக்காய் கண்டு கட்டின வாழைக்காய் வெட்டுறாருங்க. அந்த ஒரு தாலீம் ஒரு கோதால செய்தது அந்த தாலீம் விஷயத்தில் அந்த அளவுக்கு கற்றுன அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணுறாருன்னா உண்மையில நிறைய பேர் இதை பாராட்டியிருக்காங்க. சிறு வயதிலிருந்தே ராமுவை பார்த்தவர்களுக்கு ராமுவின் விடாமுயற்சியை பற்றி தெரிந்திருக்கிறது. உயிரை பணயம் வைக்கும் அவரது உழைப்பின் மீது மரியாதை கொண்டிருக்கின்றனர் எல்லோரும். ராமு என்றவரை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துன்னு இருக்கேன். அவர் பல விதமான சாகசங்கள்லாம் செஞ்சு சின்ன சாதனை படித்து ரெடியாக இருக்காருங்க. இப்போவும் கிலோமீட்டர் கணக்கில் 2 கண்ணுக்கும் பிளேடு கட்டிக்கின்னு கருப்பு துணியால் கண்ணை மூடிக்கிட்டு மோட்டர் பைக் ஓட்டுவாருங்க. அவர் குறைஞ்சது 100 மைல் கிலோமீட்டர் தூரம் வண்டியை ஓட்ட ரெடியாக இருக்காருங்க. மற்றவங்களால கண்டிப்பாக இது யாராலும் செய்யவே முடியாதுங்க. இது கண்டிப்பாக ஒரு கிண்ண சாதனை ஆகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்குமே உண்டுங்க. நம்ப முடியாத செயல்களை அரங்கேற்றும் மகனின் திறமையை கடவுளின் அருளாகவே பார்க்கிறார் இந்த ஏழைக்கார். எங்கள் வீட்டுக்கார் மாதிரிலாம் கற்றுன்னு இருந்தார். அப்பத்துலேருந்தே இவனும் கொஞ்சம் அதில் ஒரு ஆர்வமாக இருந்ததுன்னா அவங்க கூட பசங்க ஒரு 10 பேர் சேர்ந்துக்கின்னு இதெல்லாம் கற்றுன்னு இருக்கிறாங்க. கொஞ்சம் துடுக்காக தான் இருப்போம். ஸ்கூல் படிக்கும்போதே துடுக்கு தான். ஸ்கூல் படிக்கும்போது மற்ற மேலே போவோம், கிரிக்கெட் விளையாடுவோம், இந்த மாதிரியெல்லாம் செய்வோம். எவ்வளோ நம்ம அடக்கி பார்த்தோம், முடியல, சரி செய்யிட்டோன்ட்டு விட்டுட்டோம். இப்போ வாழைக்காய் வெட்டுறேன்னு சொன்னாங்க. நான் அம்மா கிட்ட தான் வேண்டின்னு இருந்தேன். அது என்னால் கண்ணில் பார்க்க முடியல. அந்த அம்மா கிட்ட வேணும். அந்த அம்மா அருள் தான் எங்களுக்கு. புத்தம் புதிய பிளேடை கையில் எடுத்தபடி சாகசத்திற்கு தயாராகிறார் ராமு. கண்களை இறுக கட்டியபடி கூரிய வாளால் சிஷ்யர்கள் உடலில் வைக்கப்பட்ட வாழைக்காயை குறிப்பார்த்து வெட்டுவதுதான் ராமு நிகழ்த்தப் போகும் முதல் சாகசம். நான் கடந்த 10 வருஷமாக சிலம்பம் கற்றுட்டு இருக்கிறேன். அந்த சிலம்பத்தில் புதுசாக வித்தியாசமாக செய்யணுனாக்கா 2 கண்ணிலையும் புதுசாக பிளேடை வச்சு என்னுடைய மாணவர்களுக்கு தொண்டையிலையும் ஸ்டமக்லையும் கால்லையும் கை செஸ்ட்லையும் வாழைக்காய் வெட்டினதுங்க. புத்தம் புதிய பிளேடை பிரிக்கும் போதே அது ராமுவின் கைகளை பதம் பார்க்கிறது. இரத்தத்தையும் வலியையும் பொருட்படுத்தாமல் கண்களை மூடி ரப்பையில் பிளேடை பொருத்துகிறார். இது மிகவும் ஆபத்தான விஷயம். இப்படி வைத்து துணியால் கட்டிவிட்டால் கண்களை திறக்கவே முடியாது. மீறி திறக்க முயன்றால் பிளேடு கண்களுக்குள் சென்றுவிடும் அல்லது கண்களை கிழித்துவிடும். ராமு சொல்லும் போதே பதறுகிறது நமக்கு. முழுமையாக ஆசானுடைய ஆசீர்வாதத்தால் கற்றுக்கிட்டா தான் இந்த கலையை செய்ய முடியும். இதுக்கு முன்னாடி எனக்கு கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பா. இந்த கலையை புதுசாக செய்யணும், எல்லாமே கண்ணை கட்டி செய்வாங்க, புதுசாக செய்யணும். அதுக்காக தான் பிளேடை வச்சு கண்ணை கட்டிட்டு இருக்கேன் நான். எல்லாமே மாவு அந்த பஞ்சு வச்சு கண்ணு கட்டுவாங்க. அது திறக்க முடியும், இல்லை எதனா ஒன்று பண்ண முடியும். ஆனால் பிளேடை வச்சு கண்ணை கட்டினா கண் ரப்பை ரொம்ப ஸ்கின் ரொம்ப சாஃப்டானது. இந்த ஸ்கின்னை கட் பண்ணி ஐ உள்ளே போயிடும் பிளேடு. அதனால் பிளேடை வச்சு கண்ணை கட்டிட்டு இருக்கிறேன். சப்போஸ் உங்களை ஏமாற்றி நான் கண்ணை திறக்கணும்னு நினச்சா கூட என்னுடைய கண் ரப்பை அறக்கப்படும். ராமு சொல்வது போல இந்த சாகசம் முழுக்க முழுக்க அடிக்கணக்கிலும் நினைவு கூர்மையிலும் தான் சாத்தியப்படுகிறது.
தன் சிஷ்யர்கள் 6 பேரை வெவ்வேறு திசைகளில் படுக்க வைத்து அவர்களது அடிவயிறு, கை, தொடை மற்றும் தொண்டைகளில் வாழைக்காயை வைக்கின்றனர். கூரிய வாளோடு களமிறங்குகிறார் ராமு. வட்டமாக படுக்க வைக்கப்பட்டோரிடம் வரிசையாக செல்லாமல் அங்கும் இங்கும் தாவி தாவி விளையாடுகிறார். அணிகளையும் நபர்களையும் இப்படித்தான் அடையாளம் வைத்துக் கொள்ள முடியுமா? ஒரு அடி தவறினாலும் வெட்டு மாறி விழுந்துவிட வாய்ப்பு அதிகம் என்பதால் எல்லோரையுமே படபடப்பு ஆக்கிரமிக்கிறது. முதல் நபரிடம் சென்று அமர்ந்து சற்றே நிதானித்து குறிப்பிட்ட அளவு மட்டும் வாளை இறக்குகிறார். கைகளிலோ அடி வயிற்றிலோ வைக்கப்பட்ட வாழைக்காய்களை வெட்டும் போது கூட தெரியவில்லை. தொண்டைக்குடியை நோக்கி குறிபார்க்கும் போது ராமுவின் கவனம் சற்றே கூர்மையாகிறது. சாகசத்தை வெற்றிகரமாக முடிக்கும் போது உறைந்து நின்ற கூட்டத்தின் நினைவு திரும்புகிறது. கண்ணை கட்டின்னு வெட்டுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். நாங்களே பார்த்து பயந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இருந்தாலும் நல்லபடி செஞ்சாரு. ஆனாலும் அது முடிக்கிற வரைக்கும் ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்ஸாக செஞ்சு ரொம்ப அசதித்தார். எல்லாரையும் பார்க்குற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப பயமாக தான் இருந்தது. நாம் சாதாரணமாகவே ஏதாவது செய்யணுன்னாவே ரொம்ப பயப்படுவோம். இது கண்ணில் பிளேட் வச்சு கண்ணை கட்டின்னு செய்யறதுன்றது பெரிய விஷயம் இல்லைங்களா? அதனால ரொம்ப பயமாக தான் இருந்தது. கண்களை அழுத்தி கொண்டிருக்கும் பிளேடை முறைப்படி அகற்றுகின்றனர். இதே முறையில் கண்களை கட்டியபடி ஆம்பூரிலிருந்து கிருஷ்ண